Hi friends, Anna University April May 2026 examinationக்கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code CS3401, subject name algorithms. இந்த பேப்பருக்கான பார்ட் பி அண்ட் பார்ட் சி கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் இதில் நிறைய இருக்கும். ஆனால் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர்ல இருக்க ப்ராப்ளம்ஸே நல்லா பாருங்க. நான் இதில் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லா கொஷின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் நான் இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கணும், அது ரிலவெண்ட்டாக இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களே ஒவ்வொரு கொஷின் கேட்டுருவாங்க. அப்படி இல்லைனா வித் எக்ஸாம்பிள்னு சொல்லி உங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போட சொல்லுவாங்க. அதனால் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th ஃபர்ஸ்ட்டில் ஏ கொஷின் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் அசிம்டோட்டிக் நோட்டேஷன் அண்ட் இட் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் பி கொஷின் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதம் வித் நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி காமிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ராபின் கார்ப் அண்டு குந்த் மோரிஸ் பேட்டர்ன் சர்ச் அல்காரிதம் வித் அன் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதில் பி கொஷின் எக்ஸ்பிளைன் இன்ஸ்ட்ரக்ஷன் சார்ட் அண்ட் இட்ஸ் டைம் காம்ப்ளிசிட்டி. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே டைம் காம்ப்ளிசிட்டி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட் கேஸ் ஒஸ்ட் கேஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளிசிட்டி இருக்கும். அது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா அல்காரிதம் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளிசிட்டின்னு போட்டு பெஸ்ட் கேஸ் ஒஸ்ட் கேஸ் அதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணி வைங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 12th ஃபர்ஸ்ட் கொஷின் அவுட்லைன் த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் கிராஃப் traversal with an example. அதில் பி கொஷின் யூசிங் டிஜிஸ்ட்ரா ஷார்ட்டஸ்ட் பாத் டு ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத். டிஜிஸ்ட்ரா அல்காரிதம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிரிம்ஸ் அண்ட் குருஸ்கல் அல்காரிதம். இந்த கிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா பிரிம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, குருஸ்கலும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 13th ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் டிவைடட் அண்ட் கன்க்யூவர் மெத்தடாலஜி. டிவைடட் அண்ட் கன்க்யூவர் அதை வச்சு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இது சிம்பிளாக தான் இருக்கும். செகண்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் மெர்ஜ் சார்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். மெர்ஜ் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அண்டு இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி உங்களை டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம்ஸ் பேப்பரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெர்ஜ் சார்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டி ப்ரீஃபாக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா கூட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸ் ஒஸ்ட் கேஸ் ஆவரேஜ் கேஸுக்குலாம் என்னென்ன வரும்னாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் மேட்ரிக்ஸ் செயின் வித் எக்ஸாம்பிள். மேட்ரிக்ஸ் செயின் மல்டிபிளிகேஷன் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹப்மேன் ட்ரீ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் கொடுத்துருக்கேன். அண்டு இன்னும் ஒரு சில மெத்தடில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் யூனிட் 4ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்கியூன் ப்ராப்ளம், ஹாமில்டோனியன் சர்க்கியூட் ப்ராப்ளம், சப்செட் சம் ப்ராப்ளம், கிராஃப் கலர் ப்ராப்ளம். பேக் ட்ராக்கிங் ஒன்று கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் அண்ட் பவுண்டில் 15 பசில் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம், ட்ராவலிங் செல்ஸ் ப்ராப்ளம். இந்த யூனிட் 4ல் 14th கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் மேலே இருக்க டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க, அப்படின்னா கீழே இருக்க 4 டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டாபிக் கன்வீனியண்ட்டாக இருக்குது, நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பி பார்ட் இந்த 15 பசில் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், நாப்சாக்கு, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் இந்த பாட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்கில் கூட சான்ஸ் இருக்குது நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த பாட்டிலேருந்து 15 மார்க்லையும் கேட்பாங்க. உங்களுக்கு 14 மார்க் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் இதில் ரெண்டுத்துலேருந்து எதனா ஒரு பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. 15 மார்க்கும் சேர்த்து வேணும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பி பாட்டை தெளிவாக படித்தா போதும். அதனால் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் ஃபார் டிஎஸ்பி. ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளத்துக்கு அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட போடுற மாதிரி இருக்கும். செகண்ட் கொஷின் ஒர்க்கிங் ஆஃப் மில்லர் ராபின் பிரைமாலிட்டி டெஸ்டிங் அது பார்த்துக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் ரேண்டமைஸ்டு குயிக் சார்ட் அண்டு ஃபைண்டிங் த கேத் ஸ்மாலஸ்ட் நம்பர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 3 கொஷின் பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க 5th யூனிட் பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பிலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பேட்டர்ன் சர்ச் இருக்கும், இன்சர்ஷன் சர்ச். யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஸ்ட்ரா, க்ருஸ்கல் அது எல்லாமே பார்ட் சிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரா பார்ட் சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்மேன் ஃபோர்ட் அல்காரிதம், அப்புறம் குயிக் சார்ட் அல்காரிதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியை பேஸ் பண்ணி டிராவலிங் சேல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் பார்ட் பியில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 4ல நான் சொன்ன மாதிரி டிஎஸ்பி ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் சிலையும் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு லெசன்லேருந்து வந்ததுன்னா ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ப்ராப்ளமை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ஸ்டெப்ஸ் போட்டாலே கரெக்டாக ஆன்சர் போட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது மாதிரி எல்லா கொஷின் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு போட்டு பெஸ்ட்டு கேஸ், ஒர்ஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் அந்த 3 கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி ஒரு பாக்ஸ் மாதிரி போடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.